அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வதற்கும், வேண்டுதல் நிறைவேறுவதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் என்று பலரும் சொல்வது கிடையாது. இன்னும் சிலர் முருகன், பெருமாள் ஆகிய தெய்வங்கள் தான் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால் நம்முடைய காதல் கைகூட வேண்டுமென்றால் அவர்களைத்தான் வழிபட வேண்டும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் காதலில் வெற்றி பெறுவதற்கு கூட வழிபாடு இருக்கிறதா என ஆச்சரியமாக கேட்பதுண்டு. கண்டிப்பாக உள்ளது. காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தான். முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமான் கருணை காட்டுவதில், பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் முதன்மை தெய்வமாக விளங்குகிறார். ஒரு வில்வ இலையை படைத்து கூட உண்மையான பக்தியுடன் மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவங்களுக்கு சிவபெருமான் அருள் உடனடியாக வழங்கக்கூடியவர். அதனால் எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என்றால் சிவனின் திருவடியை பிடித்தால் போதும், நிச்சயம் நிறைவேறிவிடும். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நட்பினை உயிரை விட மதிக்கும் மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் வாக்கு உண்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க. அனுகூலமான பலனை தரும், பணவரவு திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம், அவங்களது நட்பையும் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். அடுத்தது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு குறைந்து காணப்படுவாங்க. எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கி அவங்கள்ட்ட சந்தோஷமாக வெளியே போக வேண்டியது வரும். பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல், காரியதாமதம் போன்றவை ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலம் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவங்களை கவருவீங்க. எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பணவரத்து கூடும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அடுத்தபடியாக போராட்டாதி 1ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும்.
அடுத்தபடியாக உத்திரட்டாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க. பணவரத்து திருப்தி தரும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. இந்த மாதம் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளலாம். திடீர் கோபம் ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகும். ஆன்மீக எண்ணம் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சல் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரிகாரம். சிவபெருமானை வணங்கி வர எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 11, 12. அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4, 5, 31. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.